கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 58:11. இது ஒரு வசனம், ஒரு பெரிய வசனம். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகளை எடுத்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மாதிரி இருக்குமா? ஆண்டவர் கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். சரி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும். சும்மா நம்ம ரோட்டில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் இருந்தோ அல்லது வாய்க்காலில் இருந்தோ தண்ணி கிணத்துலேருந்தோ தண்ணி பாயிற தோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு நல்ல செழிப்பாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ பரவாயில்ல, இது நல்ல நீர் பாய்ச்சலான இடத்துல இருக்கக்கூடிய செடிகள் மரங்கள், அதனால் இது என்ன பண்ணுது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடும். ஆனால் நீர் பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னா அது என்ன அடங்கி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அதன் கடமைகளை நிறைவேற்றுகிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி நிலத்தை உழுது அதை பதப்படுத்தி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா விதையை விதைச்சிருவான். இந்த விதையை விதைச்ச உடனே அதுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? நீர் வேணும். தண்ணியை விட்டாங்கன்னா அது முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ தண்ணி பாயிறப்போ முதல்ல அது முளைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, ஒரு 10 நாளோ 20 நாளோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்ல துளிர் விட்டு நல்ல விதமாக விளைய ஆரம்பிக்கும். முதல் முளைக்க ஆரம்பிக்கும், ரெண்டாவது விளைய ஆரம்பிக்கும். மூணாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நல்ல அதனுடைய பருவம் அடையும். பருவம் அடைகிறதுனா ஒரு கோதுமை மணி அப்படின்னாக்கா அது ஒரு 90 நாளில் நமக்கு பயிராகும். அப்படின்னாக்கா அதனுடைய பருவம் வரும். மறுபடியும் அதுக்கு நல்லா தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதற்குள்ளேருந்து கதிர் வரும். மறுபடியும் நல்லா அது தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கதிர் முத்தி போய் நமக்கு உணவாக கிடைக்கும். புரிஞ்சுட்டிங்களா? பார்க்குறதுக்கு ஒரே பசுமையாக இருக்குது அப்படின்னா பசுமையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இத்தனை காரியங்கள் இருக்குது. என்னென்னு, முதல் முளைக்கணும், அடுத்தது விளையணும், அடுத்தது பருவமடையணும், அடுத்தது கதிர் விடணும், அதுக்கடுத்தது முத்தணும், அது நமக்கு உணவாக கிடைக்கும். அப்போ நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரியானபடி அந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சப்படுகிற போது அதினதின் காலத்தில் அந்தந்த சூழ்நிலையில் சரியான விதமாக அந்த பயிரிடுதல் நடைபெறும். அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நாமும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்போம். அப்படின்னா நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் அதினதின் காலத்தில் அதை சரியாக செய்கிறவர்களாக இருக்கணும். குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரி, வாலிப பருவத்தில் ஒரு மாதிரி, கன்னி பருவத்தில் ஒரு மாதிரி, குடும்ப பருவத்தில் ஒரு மாதிரி, வயதான காலத்தில் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்தந்த காலத்திற்கு ஏற்ற பயனை தருகிறவர்களாக இருக்கும். அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற பயனை தருகிறவர்களாக இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன தண்ணி, நமக்கு பாய்ச்சப்படுகிற நீர் என்னவா இருக்குன்னா கர்த்தருடைய வசனமாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீர்ப்பாய்ச்சலை போல பாய்ச்சி கொண்டிருக்கிற போது, நீர்ப்பாய்ச்சலை போல நம்முடைய இருதயத்தை அந்த வசனங்கள் நனைத்து கொண்டிருக்கிற போது, நாம் அதினதின் காலத்தில் எப்படி சரியாக நீர் பாய்ச்சப்படுகிற தோட்டத்தில் பயிர்கள் எப்படி அதினதின் காலத்தில் சரியாய் விளைகிறதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் குழந்தை பிறந்ததிலிருந்து நம்முடைய முதிர் வயது வரைக்கும் எந்தெந்த காலத்தில் எது எது எப்பப்போ எப்படி நடக்கணுமோ அதன்படி சரியானபடி நடக்கும். அதுதான் நீர் பாய்ச்சலான தோட்டம். பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குது, இங்கே நல்லா தண்ணி பாயுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காட்டு மரங்கள் கூட வளருது, காட்டு புஷ்பங்கள் வளருது,
காட்டுக்குள்ளே பழங்கள் இருக்குது, பிரயோஜனம், மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லாது. ஆனால் தோட்டம் மனிதனுக்கு பிரயோஜனமானது. தோட்டம் மனுஷன் அமைக்கிறது. அந்த தோட்டத்தை சரியாக நீர் பாய்ச்சுகிற போது அதில் பயிரிடப்படுகிற அந்த பயிரானது அதனதின் காலத்தில் எப்படி சரியாக பயன் தருகிறதோ அதுபோல நம்மை ஆண்டவர் திராட்சை தோட்டத்திலே நட்டி வைத்திருக்கிறார். அந்த திராட்சை செடியானது, திராட்சை கொடியானது அதனதின் காலத்தில் முளைத்து விளைந்து கனி கொடுத்து அந்த கனி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எப்படி அந்த திராட்சை செடி இருக்கிறதோ அதே போல் நாமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக அதனதின் காலத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அன்பானவர்களே, நீர்ப்பாய்ச்சல் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை விளையச் செய்கிறது, முளையச் செய்கிறது, பருவமடைய செய்கிறது, உழைக்க செய்கிறது. அதன் காலத்தில் அதனை சரியானபடி செய்ய இந்த வசனங்கள் நமக்கு நல்ல பரிசுத்தமான நீராக இருந்து நம்மை விளையச் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு புதிய உணர்ச்சி, ஒரு புதிய புத்துணர்ச்சி நமக்குள்ளே வரும். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் விளைகிற பயிர்களைப் போல அதனதின் காலத்தில் சரியானபடி பயன் கொடுத்து, சரியானபடி பழம் கொடுத்து, சரியானபடி அந்த கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை நனைக்கட்டும். உம்முடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தில் விளைய செய்யட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே.